பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப தைரியமா வருவார் உள்ள. சட்டமன்றத்துக்கு பயங்கர வீரப்பா வருவார், கோட்டு சூட்லாம் போட்டு வருவார். ஆனா வந்து என்னென்ன பண்ணார் தெரியுமா? நம்முடைய மாநில உரிமைகள் ஒவ்வொன்றத்தையும் பறிக்கிறதுக்கான அனைத்து வேலையும் பண்ணார். முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து ஆளுநருங்கிறது ஜஸ்ட் போஸ்ட், தபால்காரன். தேர்ந்தெடுக்கப்பட்டவர, நீ நியமிக்கப்பட்டவர், ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டவர். எங்க முதலமைச்சர் சொல்றத போய் அங்க போய் கொடுத்துட்டு வா. அங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து எங்க முதலமைச்சர் கொடு. அதுதான் உன் வேலை. அவர் பேரு RN ரவி கிடையாது, RSS ரவி, சங்கி ரவி. ஆளுநர் உரை முதலமைச்சர் என்ன எழுதி கொடுக்கிறாரோ அதை படிக்க வேண்டியது மட்டும்தான் ஆளுநரோட வேலை. ஆனா இவர் என்ன பண்ணாரு? முதல் ஆளுநர் உரையில அம்பேத்கரோட பெயரை தவிர்த்துட்டாரு, பெரியாரோட பெயரை தவிர்த்துட்டாரு, சொல்ல மாட்டேன்ட்டார். பெரியார் பேரை மறந்துட்டாரு, பேரறிஞர் அண்ணாவோட பேரை தவிர்த்துட்டாரு, கலைஞரோட பெயரை தவிர்த்துட்டாரு. அவர் பாட்டு அவர் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுறாரு. நம்ம தலைவர் எந்திரிச்சு மேதகு ஆளுநர் அவர்களே, நீங்க சொன்ன ஒரு வார்த்தை கூட இந்த அசம்பிளியில சட்டசபையில ஏறாது. நான் சொல்றதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மக்கள் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, நான் சொல்றதுதான் அவை குறிப்பில் ஏறும் அப்படின்னு சொன்னோன்னு துண்டக்கான துணியக்கான ஓடிவிட்டாங்க. எப்ப ஓடி போனாருன்னு தெரியாது. அது மாயின்னு ஒரு படம் வரும், பார்த்துருப்பீங்கல்ல? வாமா மின்னல், வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அதே மாதிரிதான் ரெண்டாவது முறை என்ன பண்ணாரு? தமிழ்நாடுங்கிற பேரை மாத்தணும். நம்ம தமிழ்நாடுங்கிற பேரை வந்து திரு அண்ணாதுரை அவர்கள் மாத்தி வச்சாங்க. அவர் என்ன சொன்னாரு? தமிழ்நாடுங்கிற பேர் தமிழ்நாடுங்கிற இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டை ஆள்றது அண்ணாதுரை அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கும் அப்படின்னு மாத்தினாரு. நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடுன்னு மாத்தினாரு. இவர் வந்து தமிழ்நாடுன்ற பேர் எனக்கு பிடிக்கல, அது என்னங்க தமிழ்நாடு, பேரை மாத்துங்க அப்படின்னாரு. அனைத்து கட்சியும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதிமுக மட்டும் வாயை திறக்கல. அனைத்து மக்களும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. 2 நாள்ல ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, அப்படி சொல்லல, தமிழ்நாடு நல்லதா இருக்கு அப்படின்ட்டாரு. இப்போ கடைசியா என்ன பண்ணாரு? இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்துட்டு தேசிய கீதம் மட்டும்தான் பாடணும், தமிழ்தாய் வாழ்த்து பாட தேவையில்ல அப்படின்னாரு. நம்ம தலைவர் சொல்லிட்டாரு, எங்களுக்கு தேசிய கீதம் முக்கியம்தான், ஆனா அதை விட எங்களுக்கு முக்கியம் எங்களுடைய தாய்மொழியாம் தமிழ்தாய் வாழ்த்துன்னு சொல்லி அன்னைக்கும் அதேதான் மாயிதான் அன்னைக்கும் மின்னல். நாங்க எதிர்கட்சியில் உட்கார்ந்துருப்போம்ல, எங்களுக்கு அவர் எப்ப போறாருன்னே தெரியாது. நாங்க அவர் எப்ப போறாருன்னு எப்போதையுமா கண்டுபிடிப்போம்? அதிமுக காரெல்லாம் எந்திரிச்சு கூட ஓடுவான். அவன் அதிமுக காரன் எந்திரிச்சு கூட ஓடுறத பார்த்தா இவர் காண போயிடுவாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆளுநரை வச்சு தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. 10 வருஷத்துல நிதி உரிமை, மொழி உரிமை, அனைத்து கல்வி உரிமை அனைத்தையும் எழுந்திருக்கிறோம். இதையெல்லாம் மீட்டெடுக்கணும்னா வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி மிக மிக முக்கியமான நாள். நான் இன்னைக்கு வந்திருக்கேன், பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கேன், நம்முடைய வாக்குறுதிகள்லாம் சொல்லியிருக்கேன், நீங்க உள்வாங்கியிருக்கீங்க. நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு அக்கா அவர்களை 5 லட்சம் வாக்கு வித்தியாசம், மறக்க மாட்டேன், 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வைக்கணும். நீங்க ஜெயிக்க வைக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க. 4 லட்சமா? சரி 4 லட்சம், சரி 4 லட்சம். அப்ப 5 லட்சம் வராதா? எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா வாங்கணுமோ அதை முயற்சி